அரசியல்ல பலரும் சொகுசு எதிர்பார்த்து வருவாங்க. சின்ன எஃப்ஐஆருக்கு கூட கட்சி விட்டு கட்சி தாவாங்க. காலந்தோறும் உருவாகுகிற அரசியல் எதிரிகளை சிங்கிள் ஹேண்ட்ல எதிர்கொண்டு நூற்றாண்டை நோக்கி நடை போட்டுக்கிட்டு இருக்கோம். வரலாற்றின் குப்பை தொட்டியில எத்தனையோ இயக்கங்கள் தூக்கி எறியப்பட்டிருக்கு. காலங்கள் மாறுது, எதிரிகள் மாறுறாங்க. ஆனா திமுக மட்டும் கம்பீரமாக நிலைச்சு நிக்குது. இன்னைக்கு 30 செகண்ட் ரீல்ஸ் வீடியோவை கூட முழுசா பார்க்காம ஸ்கிப் பண்ற அளவுக்கு எல்லாமே வேகமா போயிட்டு இருக்கு. குட் திங்ஸ் டேக் டைம்னு அவங்க புரிஞ்சுக்கணும். திமுக என்னன்னு ஹிஸ்டரியை திரும்பி பார்த்தீங்கன்னா போராட்டம் போராட்டம் போராட்டம், சிறை சிறை சிறை, தியாகம் தியாகம் தியாகம். இதுதான் திமுக. இந்திய திணிப்புக்கு எதிரான போர்க்களம், எல்லைமீட்பு போர்க்களம், எமர்ஜென்சி கொடுமைகள், எதேச்சாதிகார அடக்குமுறைகள்னு நம்மளோட மண் மொழி மானம் காக்க திமுக எதிர்கொண்ட வழிகள் ரொம்ப அதிகம். அரசியல்ல பலரும் சொகுசு எதிர்பார்த்து வருவாங்க. ஆனா திமுகவுக்கு அந்த சொகுசு கிடையாது. சில இயக்கங்களை பார்த்தீங்கன்னா சின்ன எஃப்ஐஆருக்கு கூட கட்சி விட்டு கட்சி தாவாங்க. ஆனா கொடூரமான அடக்குமுறைகளை எதிர்கொண்டு அவதூறுகளையும் பழிச்சொற்களையும் தாங்கி வன்மத்தையும் தாங்கி கருப்பு சிறப்பு தான் உயிர் மூச்சு, அண்ணாவும் கலைஞரும் தான் சொன்ன கொள்கைகள் தான் அவர் கட்டளைன்னு லட்சியத்துக்காக வாழக்கூடியவங்க தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உடன்பிறப்புக்கு. இந்த வலிமையெல்லாம் பட்டியல் போட்டு பதிவு செய்துள்ளதான் தீரர்கள் கூட்டம் திமுகவை தியாக புத்தகம்னு சொன்னேன். அடுத்து திராவிட அரசியல், திராவிட அரசியல். வரலாற்றின் குப்பை தொட்டியில எத்தனையோ இயக்கங்கள் தூக்கி எறியப்பட்டிருக்கு. ஆனால் எதிர்ப்பாளர்கள் எல்லாம் குப்பை தொட்டியில் எரிந்து கோட்டையை பிடிச்ச இயக்கம்னா அது திராவிட இயக்கம் தான். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, இவ்வளவு அவதூறுகளை தரந்தாழ்ந்த வாசல்களை எல்லாம் எப்படி தாங்கிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு என்னுடைய பதில் என்ன என்றால், இதெல்லாம் எங்களுக்கு புதுசா இன்னைக்கு இடத்தை பார்க்கிறோம். பேரறிஞர் அண்ணா வழியில சொல்லணும்னா வாழ்க வசவாளர்கள் தமிழ் சமுதாயத்தை முன்னேற்றத்திற்கான நம்முடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனாலதான் காலங்கள் மாறுது, எதிரிகள் மாறுறாங்க. ஆனா திமுக மட்டும் கம்பீரமாக நிலைச்சு நிக்குது. காலந்தோறும் உருவாகுகிற அரசியல் எதிரிகளை சிங்கிள் ஹேண்ட்ல எதிர்கொண்டு நூற்றாண்டை நோக்கி நடை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நாம சூரியனை போல நிரந்தரமான ஒளியை வழங்கிக்கிட்டே இருக்கணும். இதைத்தான் திராவிட அரசியல், திராவிட அரசியல் புத்தகம் சொல்லுது. புத்தகம் என்பது அறிவாயுதம். பயன்படுத்தாம விட்டா ஆயுதம் துருப்பிடிச்சிடும். அதே போல புத்தகங்களையும் அலங்காரத்துக்காக அலமாரியில் வைக்காம தினமும் எடுத்து வாசிக்கணும். அப்பதான் நம்முடைய மூளையும் துரு பிடிக்காம இருக்கும். இன்னைக்கு 30 செகண்ட் ரீல்ஸ் வீடியோவை கூட முழுசா பார்க்காம ஸ்கிப் பண்ற அளவுக்கு எல்லாமே வேகமா போயிட்டு இருக்கு. இந்த அடிஷனால எந்த விஷயத்திலையும் ஆழ்ந்த கவனம் செலுத்த முடியாம இளைஞர்கள் தவிக்கிறாங்க. ஆனா குட் திங்ஸ் டேக் டைம்னு அவங்க புரிஞ்சுக்கணும். இது போன்ற சூழ்நிலையில புத்தக வாசிப்பு தான் மனதை ஒருமுகப்படுத்துகிற மெடிடேஷன். பிஹைண்ட் நோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் முன்வக் திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆப்களில் ஆர் ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.